வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் பதில்களே வலிமை வாய்ந்தவை. நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சோந்திதான். தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள், தேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் நெரிப்பார்கள். உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு, ஏனெனில் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார். கேலண்டர் ராசி பலன்ல தோல்வி, பயம், சோகம், அலைச்சல்னு போட்டு இருந்தா எல்லாம் சரியா நடக்குது. ஆனா வெற்றி, மகிழ்ச்சி, பணவரவுன்னு போட்டு இருந்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அடுத்தவன் தப்பா நினைப்பான்னு செத்து வாழ்வதை விட நம்மள தப்பா நினைக்க அவன் யாருன்னு கெத்தா வாழ்ந்துடணும். மெடிக்கலில் விற்காத தூக்க மருந்து வெண்பொங்கல். இட்லியின் சுவை இட்லியில் இல்லை, தொட்டுக்க வைக்கிற சட்டினியில் தான் இருக்கு. அதுபோலதான் வாழ்க்கையும். நம்ம கூட வாழ்பவர்களை பொறுத்துதான் சந்தோஷம். நவரசமான ரசனையுடைய பெண்ணு வேணும்னு தேடி அலையிறவனுக்கு புளி ரசம் கூட வைக்க தெரியாத பொண்டாட்டி தான் அமையும். ஏன்னா விதி அப்படி. பணம் நிறைய இருந்தால் சிறு தலைவலியை கூட 1000 பேர் விசாரிப்பார்கள். பணமே இல்லை என்றால் இறந்து கிடந்தால் கூட ஒரு பையன் வரமாட்டான். நாம் நலமாக இருக்கிறோமா இல்லையா என்ற விசாரணைகள் கூட நம்மிடம் இருக்கும். பொருளாதாரத்தை வைத்துதான் விசாரிக்கப்படும். மெச்சூரிட்டி என்பது புரிஞ்சுக்கிறதோ புரிய வைக்கிறதோ இல்ல, வாயை மூடிக்கிட்டு வேலையை பார்க்கிறது. யோக்கியன் என்று இங்கு யாரும் இல்லை. தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன், வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன். முதியோர் இல்லத்தில் தாத்தாவை சேர்த்து விட்டு வந்த அப்பாவிடம் மகன் கேட்டான், அந்த அட்ரஸை எழுதி கொடுங்கப்பா. அப்பா கோபமாய் கேட்டார் மகனிடம், அது உனக்கு எதுக்கு? மகன் சொன்னான், வயசானா உன்னை சேர்க்கலாம் இல்ல. எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். எவ்வளவு கவலைப்பட்டாலும் நடப்பது தானாக நடந்து கொண்டுதான் இருக்கும். நல்லவன் என்பவர் மது குடிக்காமலே புகை பிடிக்காமலே இருப்பவர்கள்தான் என்று சிலர் நினைக்கின்றனர். அது இல்லை. உண்மையில் நல்லவன் எல்லோரையும் மதிப்பவர். அடுத்தவருக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் சரி, அடுத்தவனுக்கு உபத்திரம் செய்யாதவர், பிறருக்கு கேடு நினைக்காதவர், பிறர் குடியை கெடுக்காதவர், தனக்கு அடிபட்டால் வலிக்கும் என்பது போல பிறருக்கும் அடிபட்டால் வலிக்கும் என்பதை உணர்ந்தவர்தான் உண்மையில் நல்லவன். எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் பணக்காரனால் வாங்கிட முடியாததும், கொட்டி கொடுக்காவிட்டாலும் ஏழையால் வாங்க முடியாத ஒரே விஷயம் நிம்மதியான உறக்கம் மட்டுமே. மருந்து சீட்டு போலதான் வாழ்க்கையும். என்ன எழுதி இருக்கிறது என்று படைத்தவனுக்கு மட்டுமே வெளிச்சம். நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் அனைவரின் கூற்றையும் நீ நம்பலாம். ஆனால் ஆராய மட்டும் மறந்து விடாதே. உன் சுய சிந்தனையை முடக்கி விடாதே. அன்பில் சந்தோஷம் இருக்க வேண்டும், சந்தேகம் இருக்கக்கூடாது. அன்பு இருக்க வேண்டும், ஆணவம் இருக்கக்கூடாது. கண்டிப்பு இருக்க வேண்டும், கட்டாயம் இருக்கக்கூடாது. விருப்பம் இருக்க வேண்டும், வெறுப்பு இருக்கக்கூடாது. நம்பிக்கை இருக்க வேண்டும், நடிப்பு இருக்கக்கூடாது. உண்மை இருக்க வேண்டும், பொய் இருக்கக்கூடாது. கடந்து போ, முடிஞ்சா கண்டுக்காம போ, ஆனா உடைஞ்சி மட்டும் போகாத. ஒரு வாடகை வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டிற்கு போகும்போது அந்த வீடு முழுக்க நினைவுகள் நிறைஞ்சி இருக்கும். திரும்ப அந்த வீட்டுக்கு போக மாட்டோம். ஆனால் அந்த வழியா போனா அங்கே வாழ்ந்த வாழ்க்கை பாடமா கண்ணுக்கு முன்னாடி ஓடும். அதெல்லாம் சொன்னா புரியாது. எங்கே அதிகம் நம்பிக்கை வைக்கிறோமோ அங்கேதான் அதிகம் ஏமாற்றம் அடைகிறோம். பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது ஒருவேளை சோறு போடாதவன் இறந்த பிறகு போட்டோவுக்கு மாலை போட்டு வாழை இலையை படையல் வைத்து குடும்பத்துடன் காக்காவை காக்கா என்று கூவி அழைப்பதில் எந்த பயனும் இல்லை. இந்த நடிப்பு உன் பாவ கணக்கில் தான் சேரும். உன்னை வேண்டாம் என்று விலகி போறவரிடம் மீண்டும் போய் அன்பு காட்டுவதும் ஓட்டை வாளியில் தண்ணீரை நிரப்ப முயற்சி செய்வதும் ஒன்றுதான். எதையாவது கொடுத்து நல்ல பெயர் தொடர்ந்து வாங்க நினைத்தாலும் அதை கொடுக்கும் வரைதான்
நிலைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை. குறைகளே இல்லாத குடும்பத்தில் பிறந்து தவறே செய்யாத மனிதன் இன்னும் இதுவரை பிறக்கவே இல்லை. உன்னை மட்டும் குறை கூற உத்தமன் யாரும் பிறக்கவில்லை. கவலையை விடு. பந்தியில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொன்றையும் கேட்டு கொடு. பசியோடு இருப்பவர்களுக்கு எதையும் கேட்காமல் கொடு. நீ பெற்றோரிடம் கையேந்தலாம், அது புண்ணியம். பெற்றோரை உன்னிடம் கையேந்த வைப்பது பாவம். ஊதினால் பறக்கும் காகிதத்தை போன்றது பிரச்சனை. ஆனால் கவலை என்ற பேப்பர் வெயிட்டை அதன் மீது வைப்பது நாம் தான். விதிக்கும் கர்மாவுக்கும் உள்ள வேறுபாடு. பள்ளிக்கு செல்ல முடியாத ஒருவன் கல்லூரியின் முதலாளி ஆகலாம். இது விதி. ஒருபொழுதும் அவனால் கல்லூரியில் வகுப்பு எடுக்க இயலாது. இதுதான் கர்மா. தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே. பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே. பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே. உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே. உலகத்திடம் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே. எந்த ஒரு மினரல் வாட்டரும் நம் ஊர் மண்பானை தண்ணீருக்கு ஈடாகாது. அதிகம் பணம் வைத்திருப்பவர்களை பார்த்து பொறாமைப்பட்ட காலம் போய் ஆரோக்கியமாக இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்படும் காலம் இது. கடனானது ஓர் எலிப்பொறி போன்றது. அதன் உள்ளே நுழைந்து விடுவது எளிது. ஆனால் நுழைந்து விட்டாலே அதிலிருந்து வெளியேறுவது கடினம். யாரிடம் எல்லாம் விலகி இருக்க வேண்டும்? 1 மதிக்காதவர், 2 தாழ்த்தி பேசுபவர், 3 விமர்சிப்பவர், 4 உபயோகிப்பவர், 5 உங்களை ஏமாற்றுபவர், 6 நம்பிக்கை துரோகம் செய்பவர். ஒரு ஆண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். ஒரு பெண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த தலைமுறையே நன்றாக இருக்கும். ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம். பிரச்சனை முற்றுவதை எண்ணி பயப்படாதே. ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று தைரியமாக இரு. பணம் 6ஆம் அறிவு போன்றது. அது இல்லாமல் மற்ற 5 அறிவுகளையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவை அனைத்தும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும். பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும். உண்மை மிகவும் வலிமையானது. 3வது நபரை பற்றி பேசிக்கொள்ளாமல் எவ்வளவு நேரம் உங்களால் பேச முடிகிறதோ அதுவே உரையாடல். மற்றதெல்லாம் நேர விரயம். நான் நல்லவன்தான். நீங்கள் நல்லவர்களாய் இருந்தால் மட்டுமே. நான் என்கின்ற அகம்பாவம், அவனா என்கின்ற பொறாமை, எனக்கு என்கின்ற பேராசை, இவை எப்பொழுதும் ஒரு மனிதனை வாழ வைப்பதில்லை. உங்கள் ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் ரகசியத்தை உங்களாலேயே காப்பாற்ற முடியாமல் போனால் அடுத்தவர்கள் மட்டும் எப்படி காப்பாற்றுவார்கள்? என் மௌனத்தை வைத்து என்னை கோழை என்று எண்ணிவிடாதே. எனக்கான நாளும் நேரமும் சரியாக அமையும் போது என்னுடைய குணம் தெரியும். கெட்டவனாக நீ இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பேச வேண்டிய இடத்தில் உண்மையை மட்டும் பேசு. அவர்களே உன்னை கெட்டவனாக்கி விடுவார்கள். சிறு புன்னகையுடன் நல்லா இருக்கேன்னு நகர்ந்து விடுங்கள். யாருக்கும் உங்கள் கதை கேட்க நேரம் இல்லை. தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல, சுயநலம். தைரியம் பின்னால் இருக்கும்போது துணிச்சல் முன்னால் செல்லும். தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல், இந்த 3ம் தான் ஒருவனை எப்பொழுதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும். எனது கடந்த காலத்தை வைத்து என்னை பற்றி முடிவு செய்து விடாதே. என் எதிர்காலம் உன்னை வியப்பில் ஆழ்த்தும். தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவன் தோற்றதில்லை, தயங்கியவன் வென்றதில்லை. எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. உலகிற்கு அரசனாக இருக்க வேண்டுமானால் முதலில் உன் மனதுக்கு சேவகனாக
இருக்க வேண்டும். நீ எப்பொழுதுமே நீயாகவே இரு. உனக்கான தனித்துவம்தான் உனது அடையாளம். வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி. கடவுள் உங்களுக்கென்று கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்க முடியாது. நாம் உணர்ந்து விரும்பி செய்யும் காரியங்கள் மட்டுமே நம் வாழ்க்கையை அழகுபடுத்தும். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். இன்னும் கொஞ்சம் அடிபட்டிருக்க வேண்டும் ஆசிரியரிடம். இன்னும் கொஞ்சம் அடிபடாமல் இருந்திருக்கலாம் வாழ்க்கையிடம். புறத்தில் உள்ள வறுமையை காட்டிலும் அகத்தில் உள்ள வறுமையே அபாயகரமானது.